வந்துட்டு குப்புசாமி வந்துட்டு எல்லா வேலையும் முடிக்கிறான் சிஸ்டத்தில். ரொம்ப வேலையாக இருந்ததுனால அவனுக்கு ஒரே டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைலை போய் வைக்கிறான். வச்சதுக்கப்புறம் இப்போ சிஸ்டர்ஸ் எல்லாம் சரி ஆஃப் பண்ணலான்னுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டுலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி இப்போ வந்துட்டு கோபால் வந்துட்டு கூட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ அந்த இடத்துக்கு போய் என்னதான் வந்துட்டு போகிறாங்க ஒரு பிளான் பண்ணிட்டு. இதே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் நைட் ஆகி போச்சு. கோபாலும் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரின்னுட்டு குப்புசாமியும் கோபால் கிட்ட போயிட்டான். போனதுக்கப்புறம் இவன் குப்புசாமி நினச்சி பார்க்குறான், அந்த இடத்துல ஏன் அந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு, நம்ம அதை நீ கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னும் வர ஆபத்து என்னன்னா கொஞ்சம் நைட்டும் ஆகிப்போச்சு, அதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு, நம்ம கொஞ்சம் உண்மையா வந்திருக்கலாம் அப்படின்ற போலலாம் வந்துட்டு நினச்சிட்டு இருக்கான். மற்ற நண்பர்கள்லாம் வந்துட்டு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் முடிச்சிட்டு போவானே முடிவு பண்ணியிருக்காங்க. கோபாலும் கொஞ்சம் தைரியமாக இருப்பான். அதனால வந்துட்டு சரி 2 பேருமே ஒன்றா போகலாம், போய் இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு. ஆனால் போயிட்டு ஓரளவு சீக்கிரமாக வந்துடலாம், அதான் நல்லது. வா கோபாலும் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் வண்டியில் ஏறி போயிட்டே இருக்கிறான். அப்போ வந்துட்டு கோபால் வந்துட்டு சொல்கிறான் குப்புசாமி கிட்ட, என்ன அந்த வீட்டை சுற்றி ஒரே சுடுகாடாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் அமானுஷமாக இருக்குது, சவுண்டு வர கேட்குது, ஒருவேளை அந்த இடத்துல பேய் அது போல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். குப்புசாமி வந்துட்டு அப்படியெல்லாம் இருக்காது, பேயெல்லாம் எதுவும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு சொல்கிறான். சரி இன்னைக்கு எதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாம், பார்த்துட்டு எதாவது இருந்தாலும் முடிப்போங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் போய் பைக்கை வந்துட்டு ஊட்டுறானுங்க.